ராகி இட்லி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தோணுச்சு. அதனால மாவு ஊற வச்சுட்டேன் மொத நாள் நைட்டே. காலைல எந்திரிச்சோனே ஃப்ரெஷ்ஷா அரைச்சாச்சு. ராகி, உளுந்து அண்ட் தென் இட்லி அரிசி அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா, காலையில ஆட்டுக்கால் பாயா வந்து பண்ணலான்னு தோணுச்சு. ஆட்டுக்கால் பாயா வேணாம் பேசாம சூப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்டுக்கால் ஆட் பண்ணிட்டு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, உப்பு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு, குக்கரில் ஒரு 3 விசில் தான் வச்சேன். சின்ன ஆட்டுங்கனால சீக்கிரமா வந்து வெந்துருச்சு. ஸோ அன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஆட்டுக்கால் சூப்பும், கோதுமை ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். சூப்பரா இருந்தது பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் டின்னருக்கு வந்துட்டு பார்த்தோன்னாக்கா, மாவு நல்லா சூப்பராக புளிச்சு வந்துருந்துச்சு. வீட்டில் வந்து அம்மா டாடியும் வந்திருந்தாங்க. அண்ட் கீழே இன்லாஸ்க்கும் சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்தா மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா மாவுலையும் இட்லி ஊற்றியாச்சு. செம்ம சாஃப்டாக இருந்தது. ராகி மாவு எப்போதுமே உடனே செஞ்சு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு, ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட. அதுக்கு சைட் டிஷ் வந்து நல்லா ஒரு காரமாக சுள்ளுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால சிக்கன் கறி தான் வந்து பண்ணேன். பொட்டேட்டோலாம் ஆட் பண்ணி கொத்தமல்லி தூள், கடைசியாக கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அன்றைக்கி ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருந்தது. நைட்டு ஒரு 10 மணி போலே பண்ணி வச்சுட்டேன். காலை எந்திரிச்சோடனே பேக் பண்ணி கொடுத்து விடணும். ஸோ அதனால் வந்து பேக் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 1/4 kg சாக்கோ சிப்ஸ் பஜ்ஜி ப்ரௌனி தான். ஸோ சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.